கண்ணியம் நிறைந்த பெரியவர்களே, அன்பு நிறைந்த சகோதரர்களே, ரமலான் தொடங்கியது முதல் நமக்கு மத்தியில் சுன்னத் ஜமாஅத்தினுடைய கொள்கையில் இருப்பவர்கள் தராவி 20 ரக்காத்து என்று ஏற்றுக்கொண்டவர்கள் கூட ஹரம் ஷரீஃபில் மக்காவில எல்லாம் 10 ரக்காத் தொழு வைக்கிறாங்களே என்று கேள்வி கேட்பது நமக்கு புரிகிறது. பலரும் இதை கேட்கிறார்கள். எனவே சில விளக்கங்களை நாம் இங்கே தர வேண்டியது இருக்கிறது. சவுதி அரசோ சவுதி மக்களோ நமக்கு ஷரியத் வழிகாட்டிகள் அல்ல. அல்லாஹ்வும் ரசூலும் தான் நமக்கு ஷரியத்தை வழிகாட்டி தரக்கூடியவர்கள். 1400 ஆண்டுகளாக பின்பற்றப்படுகின்ற இந்த ஷரியத்து முறை யாராலும் மாற்ற முடியாது. அது மாற்றிக் கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய கெட்ட நசீப் என்று சொல்ல வேண்டும். மக்காவிலேயே தொழுகிறாங்க, மதீனாவிலேயே தொழுகிறாங்கன்னு சொன்னால் மக்கா மதீனா அதற்கு காரணம் அல்ல. மக்கா மதீனாவை தன்னுடைய ஆளுமைக்கு உட்படுத்தி அங்கே சில சட்டங்களை எல்லாம் யூதர்களின் வழியாகவும் நசாராக்களின் வழியாகவும் திணிக்கப்படுகின்ற ஒரு அபத்தமான சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கு நாம் பொறுப்பாளிகள் அல்ல. நாம் நம்முடைய ஷரியத்தின் படி இருக்க வேண்டும். என்ன ஷரியத்துன்னு பேசிட்டு இருக்கிறீங்க? எவ்வளவு நாள் இப்படியே பேசிட்டு இருக்கிறது? உலக நாடுகளுக்கு மத்தியில நம்ம பின்தங்கி இருக்கிறோம். முன்னால போறதுக்கு ஒரு ஸ்மார்ட் இஸ்லாம் புதுசா ஒண்ணு கண்டுபிடிக்கணும், அதை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லி சவுதி அரசனுடைய மன்னரை பேசியது உலகம் முழுவதும் பரப்பி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஷரியத்தையே எடுத்து புரட்டி போட்டு வேறேதோ ஒன்றை உள்ளே தெளிப்பதற்கு முயற்சிக்கின்ற ஒரு காலகட்டம். சினா என்பது மூக்கை கூட நுழைக்க முடியாத அந்த நாட்டில் இன்றைக்கு சினா நுழைந்து தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. குடியெல்லாம் பார்க்கவே முடியாத ஒன்று. ஆனால் இன்றைக்கு மதுபாட்டில்கள் அங்கே பரிமாறப்படுகிற ஒரு சூழ்நிலை. ஷரியத்திலே ஏதாவது திணிக்க முயலுகின்ற போது அல்லது குறைக்க முயலுகின்ற போது அதற்கெல்லாம் சப்போர்ட் செய்யக்கூடிய சில பெரும் மனிதர்கள் என்று சொல்ல வேண்டும், மந்திரிகள் என்று சொல்ல வேண்டும், பணியாளர்கள் என்று சொல்ல வேண்டும், சொல்ல போனால் அடிமைகள் என்றும் சொல்ல வேண்டும். இவர்கள் அவர்களுடைய சொல்லுக்கெல்லாம் கட்டுப்பட்டு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே சவுதியை பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. மக்கா மதீனாவிலே 1400 ஆண்டுகளுக்கு மேலாக எந்த நடைமுறையில் இருந்தது அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். அதுதான் நாம் பின்பற்றப்பட வேண்டிய ஒன்று. நம்முடைய முன்னோர்கள் சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், வலிமார்கள், நாதாக்கள், நாடி இமாம்கள், முஹத்திஸீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள் இவர்களெல்லாம் ஷரியத்தை மிகச் சரியாக துல்லியமாக விளங்கியவர்கள் என்ன செய்தார்களோ அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, சில விஷயங்களை நான் இங்கே சொல்லிவிட்டு நான் இதற்கு வருகிறேன். பொதுவாகவே எந்த வேலை செஞ்சாலும் உருப்படியா செய்யணும், நல்ல முறையில செய்யணும். இது நம்ம எல்லாருக்குமே மனசுல உள்ள ஒரு விஷயம் தான். ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்து வாங்கணும் அப்படின்னு சொன்னா எங்கிருந்து வாங்கணும் அதை கவனிக்கணும்.
எந்த டைம்ல வாங்கணும் அதை கவனிக்கணும், யாருக்கு வாங்கணும் அதையும் கவனிக்கணும். எந்த காலத்துல சீசன்ல ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா பொருள் தரமாகவும் இருக்கும், அதிகமாகவும் கிடைக்கும், விலையும் குறைவாகும். சீசன் டைம்ல இது காலத்தை பொறுக்கும். எந்த இடத்துல வாங்கினா நல்லா இருக்கும். ரிட்டைல் கடையில் போய் வாங்குறது நல்லதா, மண்டியில போய் வாங்குறது நல்லதா? ஃப்ரெஷ்ஷா மண்டியில போய் வாங்கினா ஃப்ரெஷ்ஷாவும் கிடைக்கும், விலை கம்மியாகவும் கிடைக்கும், அதிகமாகவும் கிடைக்கும். இது இடத்தை பொறுத்து. யாருக்கு வாங்கணும்? இப்ப நம்ம தங்கம் வாங்கணும்னு ஒரு நகை வாங்கணும், நமக்கு அதை பத்தி ஒண்ணும் தெரியாது. அப்ப அது சம்பந்தப்பட்ட நுணுக்கங்களை விளங்கி வைத்திருக்கக்கூடியவர்கள்ட்ட போய் எங்க இந்த சமயத்துல தங்கம் வாங்கலாமா, இல்ல அப்புறம் வாங்கலாமா, இன்னொரு 5 மாசம் கழிச்சோ 2 மாசம் கழிச்சோ வாங்கலாமா, தங்கத்தை விற்கலாமா வாங்கலாமா, இது எந்த தருணம் இது? அது சம்பந்தப்பட்ட நிபுணர்களிடத்திலே அதை பற்றிய நுணுக்கங்களை விளக்கிய இடத்துல கேட்டு நம்ம போய் வாங்குறோம், உடனே போய் வாங்குறது இல்லை. அதனால எந்த பொருளை எங்கிருந்து வாங்க வேண்டும், எப்பொழுது வாங்க வேண்டும், யாரிடத்திலிருந்து வாங்க வேண்டும் என்ற இந்த விஷயங்களை கவனிக்கின்றவர்கள் தான் புத்திசாலிகள். எந்த இடம் பள்ளிவாசல் தொழுதான், பள்ளிவாசல் இடம் என்று என்பதை பார்த்தால் பள்ளிவாசல் நீங்க தொழுதா சவாபுகள் அதிகமா கிடைக்கும். குறைந்த அமலாக இருந்தாலும் நிறைய சவாபுகள். இந்த பள்ளி அல்லாஹ்வுடைய பள்ளியா இருந்தாலும் சரி, மக்காவுடைய பள்ளியா இருந்தாலும் சரி, மஸ்ஜிதுல் நபவி மதீனாவாக இருந்தாலும் சரி, மஸ்ஜிதுல் அக்ஸாவா இருந்தாலும் சரி, நீங்க தனியார் வீட்டில் தொழுகிறதை விட அல்லாஹ்வுடைய பள்ளியிலே அல்லது மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே அல்லது மஸ்ஜிதுல் நபவியிலே எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு ரக்காத்துக்கு 1,00,000 சவாபை கிடைக்கக்கூடிய மஸ்ஜிதுல் நபவியிலே தொழுதாலும் தனியா ஒரு இடத்துல தொழுகிறத விட இங்கே தொழுதா சவாபு அதிகம். அமல் குறைஞ்சிருந்தாலும் சவாபுகள் நிறைய கிடைக்கும். இது எந்த இடத்துல தொழுகணும் அப்படிங்கிறது, எந்த காலத்துல தொழுகணும். ஒவ்வொருடைய தொழுகைய ஒவ்வொருடைய நேரத்தில் தொழும், அப்ப சவாபு அதிகமா கிடைக்கும், அல்லாஹ்வுடைய நெருக்கமும் கிடைக்கும். அதே ஒவ்வொரு அசர்ல தொழுத அப்படின்னா சவாபு கம்மியா தான் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய கோபமும் பெறும். தொழுக வேண்டிய இடத்தில் தொழுக வேண்டிய சமயத்தில் தொழுக வேண்டும். சரி, இந்த தீனை நாம் வாங்க வேண்டும், விளங்க வேண்டும். யாரிடத்திலிருந்து விளங்க வேண்டும்? அல்லவா இப்போது சீரீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்ன ஹாதல் இல்ம தீனும் ஃபன்துரு அம்மன் தஅகுதுன தீனக்கும். இந்த மார்க்கம் இருக்கிறதே, இதனுடைய கல்வி ஞானங்கள் இருக்கிறதே, இதுதான் சரியான தீன். இதை விளக்குங்கள். ஆனால் ஃபன்துரு அம்மன் தஅகுதுன தீனக்கும், உங்களுடைய தீனுடைய விஷயங்களை, மார்க்க அனுஷ்டானங்களை யாரிடத்திலிருந்து எடுக்கிறீர்கள் என்பதை கவனமாக பாருங்கள். யார் சொன்னா என்ன, சொல்ற கருத்தை பாரு என்பதெல்லாம் அபத்தமான கருத்து. அது வெளியே வேணா வச்சுக்கலாமே தவிர தீனிலே அதை புகுத்தக்கூடாது. தீன் என்பது இருக்கிறதே மனிதர்களால் வந்தவை, உலகத்துடைய தொடர்களால் வந்தவை. அல்லாஹ்வை பயந்த நல்லடியார்கள் முத்தகீன்கள் வழிவந்தவை. யார் சொன்னா உனக்கு என்ன, சொல்ற கருத்தை பாரு என்பது உலகத்திற்கு வேண்டுமானால் பொருத்தமே தவிர ஆகிரத்துக்கு தீனுக்கு அது பொருத்தவே பொருத்தாது. இவனு செய்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மட்டுமல்ல,
சுஃபியான் தௌரி அவர்கள் இந்த கருத்தை சொல்லி இருக்கிறார்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி இருக்கிறார்கள். ஃபன்துரு அம்மன் தஅகுதுன தீனக்கும், உங்களுடைய மார்க்க விஷயங்களை யாரிடத்திலிருந்து எடுக்கிறீர்கள் என்பதை கவனமா பார்த்து எடுங்க. ஒரு ஹதீஸ சொல்றானா அந்த ஹதீஸ சொல்ற ஆள் யாரு? பொய்யனாக இருந்தா எடுக்காத. வாழ்நாள ஏதாவது ஒரு தடவை போய் சொல்லியிருந்தா கூட சந்தேகப்பட வேண்டும். நல்ல நினைவாற்றல் இருக்கிறதா இல்லையா பாருங்கள். எந்த குடும்பத்திலே பிறந்திருக்கிறான் என்று பாருங்கள். அவருடைய குணாதிசயங்கள் என்ன என்பதை கவனியுங்கள். 5 நேரம் தொழுக கூறியவர்களா என்பதை பாருங்கள். ஹராமானவைகளை மட்டும் தவிர்த்து கொள்கிறானா என்று பாருங்கள். கொலை செய்கின்றானா, குடிக்கின்றானா, விபச்சாரம் செய்கின்றானா, பஞ்சமா பாதகங்களிலே ஈடுபடுகின்றானா, பொன்னை அடிக்கின்றானா, ஹலால் ஹராமை பேணாமல் இருக்கிறானா, இதையெல்லாம் பாருங்கள். இது போன்ற நல்லடியார்கள், முத்தகீன்கள், முஹ்லிசீன்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த கருத்துக்களை சிறையில்லாமல், தன்னுடைய நோக்கம் நிறைவேற வேண்டும் என்ற நோக்கம் இல்லாமல், தீயை தூய வழிவில் மற்ற மக்களிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் யாரோ அவர்களிருந்து எடுக்க. யார் என்பதற்கமே சார்ந்து இருக்கிறார்களோ, இவாதத்து அத்தனையும் சொல் செயல் நடைமுறைகள் அத்தனையும் அல்லாஹ்வுக்கு உகந்ததாக ஆக்கிக் கொள்கிறார்களோ அவர்களை பின்பற்றுங்கள். எனவே 3 விஷயம்: தீனை எங்கிருந்து எடுப்பது, எந்த சந்தர்ப்பத்தில் எடுப்பது, யாரிடத்திலிருந்து எடுப்பது, இந்த 3ஐயும் விளங்குங்கள். எனவே சவுதி அரசாங்கமோ அல்லது இங்கே லோக்கல் இருக்கக்கூடியவர்களோ யார் சரியத்துக்கு மாற்றமாக சொன்னாலும் சரி, நமக்கு அவர்கள் உரைகள் அல்ல, அளவுகோல் அல்ல. நமக்கு அளவுகோல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறைப்படுத்தியவைகள் மட்டும்தான். இதை விளங்கிக் கொண்டு நாம் கவனிப்போம். கண்ணியத்துக்குரியவர்களே, கியாமுல் லைல் என்று ஒன்று இருக்கிறது, கியாமுல் ரமலான் என்று ஒன்று இருக்கிறது. கியாமுல் லைல் என்பது இரவு தொழுகை. அது ரமலானாகவும் இருக்கலாம், ரமலான் அல்லாத காலமாகவும் இருக்கலாம். கியாமுல் லைல் என்பது ரமலான் மாசத்துக்கு மட்டும் உரியதல்ல, இரவு தொழுகை அப்படின்னு போடுறீங்க. அதுக்கு தராவீங்கிற வார்த்தை தவறான பொருள். அது ஒரு புகாரியினுடைய விரிவுரை, அதுல பார்த்தேன் நான் பார்க்கல. ஒருத்தர் கொண்டு வந்து காட்டினாரு, தராவி 8 ரக்காத்து பாருங்க, இந்த பாருங்க வெளியிட்டிருக்கிறாங்க புகாரியா தமிழ்ல. ஆமா, அதுல இரவு தொழுகைன்னு போட்டு பிராக்கெட்ல தராவின்னு போட்டு. தம்பி இது தப்பான அர்த்தமப்பா என்று சொன்னா, இல்லைங்க இதெல்லாம் கரெக்ட், இதான் கரெக்ட். நம்ம கிளாஸ் எடுக்கிறாங்க, சரி எப்படியோ போய் தொழன்னு சொல்லி விட்டாச்சு. கியாமுல் லைல் என்பது இரவு தொழுகை. அது ரமலானாகவும் இருக்கலாம், அல்லாத காலமாகவும் இருக்கலாம். இதை பற்றி தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள் என்று தூக்கி பிடித்துக் கொண்டு அதை ஆதாரமாக காட்டுகின்றார்களே, அந்த ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா புகாரி ஷரீஃபிலே சொல்லக்கூடிய ஹதீஸ். மாகான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸீது ஃபீ ரமலான வலா ஃபீ கைரிஹி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் அலா 11 ரக்அத்தன் 11 ரக்அத்தை விட அதிகமாக தொழுது நான் கண்டதில்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. இந்த ஹதீஸ சும்மா டக்குன்னு கேட்டு உடனே உள்வாங்கி கூடாது, கொஞ்சம் கவனிங்க. ஃபீ ரமலான வகைரிஹி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 ரக்காத், 8 ரக்காத்து தஹஜ்ஜுத், 3 ரக்காத்து வித்ரு, 8 3 எத்தனையாச்சு 11. இந்த 11 ரக்காத்தை ஃபீ ரமலான வ ஃபீ கைரிஹி,
ரமலானிலேயும் ரமலான் அல்லாத காலங்களிலேயும். இதுக்கு பேர் தராவீஹா இருந்தா, இந்த ராத்திரிக்கு பேர் தராவீஹா இருந்தா, தராவி ரமலானிலும் இருந்தது, ரமலான் அல்லாத காலங்களிலேயும் இருந்தது. ஒத்துக்குவியா? ரமலான் என்று மட்டும்தானே தராவி. தஹஜ்ஜுத் என்பது எல்லா காலங்களிலும் உள்ளது தானே. வித்தியாசத்தை புரிய வேண்டாமா? மக்காவிலேயே தஹஜ்ஜுதுடைய சட்டம் இறங்கிவிட்டது. குமில் லைல இல்லா கலீலா யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்திர். நின்று வணங்க சொல்லி இரவிலே நின்று என்று நின்று வணங்குங்கள் என்று மக்காவிலேயே இறக்கிட்டாங்க. தராவி எப்போ? மதீனாவினுடைய பிற்கால வாழ்க்கையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த செயலை அடிப்படையாக வைத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சுன்னத்து. எவ்வளவு காலம் இடைவெளி? இந்த ரெண்டும் ஒன்னாக முடியுமா? நல்லா யோசிக்கணும். வலாஃபி கைரிஹி என்று சொன்னால் ரமலான் அல்லாத காலங்களிலும் 11 ரக்காத்து அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? தராவீஹில் எப்படி அர்த்தத்தை போட முடியும்? அதுக்கு பேர் தராவீஹா. அப்படி தராவீஹாக இருந்தால் அது ரமலானிலேயும் ரமலான் அல்லாத காலங்களிலேயும் அந்த தராவி தொழுகப்பட்டதா? எப்படி விளங்குகின்றீர்கள் ஹதீஸை? எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, ஹதீஸை தெளிவாக விளங்க வேண்டும். தராவீஹ் என்ற வார்த்தையை எடுங்கள். தர்வீஹத் என்பது அதனுடைய ஒருமை. தர்வீஹத் என்பது ராகத்தில் இருந்து பிறந்தவை. தர்வீஹத் என்று சொன்னால் உடலுக்கு ராகத்தை கொடுப்பது அல்லது உடலுக்கு ஓய்வு எடுத்துக் கொள்வது. ஒரு 4 ரக்காத்து தொழுதற்கு பிறகு சிறிது நேரம் ஓய்வெடுத்துக் கொண்டான் என்று சொன்னால் அது தர்வீஹா. இந்த தர்வீஹத்தினுடைய இருமை 2 தர்வீஹ், தர்வீஹான் என்று சொல்லுவார்கள். 3 தர்வீஹ், தர்வீஹாத் என்று சொல்லுவார்கள். 4, 5 தராவீஹ். இது தராவீஹ் என்பது பன்மையை குறிக்கிற வார்த்தை. 8 ரக்காத்து தராவீஹாக இருக்குமையானால் 4 ரக்காத்துக்கு பின்னால ஒரே ஒரு தர்வீஹ் தான் வருமே தவிர தராவீஹ் வார்த்தை வர முடியாது. தராவீஹ் சொன்னா பல முறை ரெஸ்ட் எடுக்கிறது. 4 ரக்காத்துக்கு பின்னால ஒரு ரெஸ்ட், அப்புறம் 4 ரக்காத்துக்கு பின்னால ஒரு ரெஸ்ட், அப்புறம் 4 ரக்காத்துக்கு பின்னால ஒரு ரெஸ்ட். இந்த ரெஸ்ட் ஓய்வை கொடுப்பதற்கு இதுக்கு பேரு தர்வீஹத். நீ 8 ரக்காத்துக்குள்ள எத்தனை தராவி வரும் சொல்லிப்பாரு. எத்தனையா வரும்? 8 ரக்காத்துக்கு இடையில ஒரே ஒரு தர்வீஹத் தான் வரும். 4 ரக்காத்துக்கு பின்னால உட்கார முடியும், ஒரு ராகத் எடுக்க முடியும். எப்படி பல தர்வீஹத் வர முடியும்? அந்த வார்த்தையே சொல்லுகிறது. இதுல 8 ரக்காத் அல்ல, பல ரக்காத்துகள் இருக்கின்றன. எனவே 2க்கு இடையில வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கியாமு ரமலான் என்பது வேறு, கியாமுல் லைல் என்பது வேறு. கியாமுல் லைல் என்று சொன்னால் இரவிலே நின்று வணங்குவது. அது எந்த மாசமாகவும் இருக்கலாம். கியாமு ரமலான் 2 கியாமு 1 அதாவது ரமலானுடைய மாசத்தில் 2 இபாதத்துகள். பகல்ல நோன்பு அதனுடைய தனித்தன்மை, இரவிலே தராவி அதனுடைய தனித்தன்மை. இந்த 2 தான் நம்முடைய முக்கியமான அமல்கள். அந்த அமல்களுடைய அடிவயத்துல கை வச்சு அதுல 1 மட்டும் தனியா கழட்டி எடுக்கிறது இருக்குது ஒரு அபத்தமான வேலை. எனவேதான் நம்முடைய முன்னோர்கள் அதை விடவில்லை. தொடர்ந்து 20 ரக்காத்துகளை தொழுது வந்தார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்தில் இருந்து என்னுடைய ஊர் மக்கா, மக்காவில் 20 ரக்காத் அல்லாத வேறு எந்த தொழுகையையும் தராவி 20 ரக்காத்தை விட குறைவாக தொழுததை நான் கண்டதில்லை என்கிறார்கள் மாலிக் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி.
முகமது அலியா சாபூனி உம்முல் குரானுடைய மிகப்பெரிய ப்ரொஃபசர் மக்காவில், அவங்க சொல்றாங்க 1400 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து 20 ரக்காத்து தொழுகை மக்காவுடைய ஹரம் ஷரீஃபிலேயும் மதீனாவுடைய ஹரமிலேயும் நடந்து கொண்டே இருந்தது என்பது வரலாறு என்று வரலாற்றை எழுதியிருக்கிறார் இமாம் சாபூனி அவர்கள். எனவே கியாமு ரமலான் வேற, கியாமுல் லைல் வேற. கியாமு ரமலான் தராவிங்கிற தவிர வேற எதுவுமே இல்லை. ஹதீஸ்ல என்ன வந்திருக்குது? மன் காம ரமலான, காம ரமலான் என்றால் கியாமு ரமலான், ரமலானில் இரவிலே நின்று வணங்குவது. ஒழுங்க விளங்கணும்னா காம ரமலான் என்கிற வார்த்தை தான் இங்க இருக்குது. சாம ரமலான் வேற ஒண்ணு இருக்குது. பகல்ல நோன்பு வச்சா அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், இரவிலே நின்று வணங்கினால் அவனுடைய சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும். காம ரமலான் தான் இருக்குது, காமல் லைல் என்று இல்லை. அதனால இந்த ரெண்டு கடையில் வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். கியாமுல் லைல் அல்ல, கியாமு ரமலான். அதைத்தான் தராவீஹ்னு சொல்றோம். கியாமு ரமலான் 8 ரக்காத்துங்கிறதுக்கு ஆதாரத்தை காட்டு. அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் சொல்லக்கூடிய கியாமு ரமலான் 5 அம்சங்களை கொண்டிருக்கிறது. 8 ரக்காத்து என்பதற்கு ஆதாரத்தை காட்ட வேண்டும். ரமலானிலே தொழுதது தராவீஹ் தான். அந்த தராவீஹ் 8 ரக்காத்து என்பதற்கான ஆதாரத்தை காட்ட வேண்டும். அதே சமயத்தில் ஜமாஅத்துடன் தொழுதார்கள் என்பதையும் காட்ட வேண்டும். ஒரு மாதம் முழுவதும் இப்படி செய்தார்கள் என்பதையும் காட்ட வேண்டும். அதில் குர்ஆன் முடிக்கப்பட்டது, கத்தம் செய்யப்பட்டது என்பதையும் காட்ட வேண்டும். 5வது எல்லா பள்ளிகளிலேயும் இப்படி நடந்தது என்பதை காட்ட வேண்டும். 8 ரக்காத்து அது ஜமாஅத்துடன் கூடியதாக, மாதம் முழுவதும் தொழுகப்படக்கூடியதாக, அதிலே முழு குர்ஆன் ஓதப்படக்கூடியதாக, எல்லா பள்ளிகளிலேயும் தொழப்படக்கூடியதாக. இந்த 5க்கும் ஆதாரம் வேணும். எங்கேயுமே கிடைக்காது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறையை வைத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொண்டு வந்த வழிமுறை. கண்ணியத்திற்குரியவர்களே, தராவீஹ் என்பது சுன்னத்தே முஅக்கதா அலல் ஐன். ஒவ்வொருத்தரின் பேரிலையும் சுன்னத்தே முஅக்கதா. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த தராவீஹ் சுன்னத்தே முஅக்கதா அழுத்தமான ஒரு சுன்னத்து ஒவ்வொருத்தரின் பேரிலையும். ஆனால் ஜமாஅத்துடன் தொழுவது சுன்னத்தே முஅக்கதா அலல் கிஃபாயா, அழுத்தமான சுன்னத்து தான். ஆனால் ஒரு கூட்டம் மட்டும் தொழுகிறது என்றால் மற்றொரு கூட்டம் தொழாமல் இருந்தாலும், ஜமாஅத்துடன் தொழாமல் தனியாக தொழுதாலும் அவர்கள் குற்றவாளிகள் அல்ல. ஒரு சிலர் ஒரு ஜமாஅத்து தொழுதால் போதும் என்பது ஜமாஅத்துடன் தொழக்கூடியதற்கான கட்டுப்பாடு. தராவீஹ் என்பது சுன்னத்தே முஅக்கதா என்பதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒவ்வொருத்தரின் பேர்லையும் கடமை என்கிற போது பெண்களுக்கும் அதே போன்ற சுன்னத்தே முஅக்கதாவா, கட்டாயம் ஜமாஅத்துடன் தொழுகணுமா? இல்ல, அது அலல் கிஃபாயா என்ற காரணத்தினால் ஆண்கள் தொழுகின்றார்கள், பெண்களுக்கு அதிலே குற்றம் எதுவும் கிடையாது. தனியாக வீட்டிலே தொழுகுங்கள். இதுதான் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய அடிப்படை. எனவே கியாமுல் லைல் என்பது வேறு, கியாமு ரமலான் என்பது வேறு. இப்போ 20 ரக்காத்து தொழுகணும் அப்படின்னு சொல்லி எங்க வருது? ஹதீசுகள், பலதரப்பட்ட ஹதீசுகள் இருக்கின்றன. ரமலானுடைய காலங்களிலே தொழுதவைகளும் ரமலான் அல்லாத காலங்களில் தொழுத சம்பவங்கள் என்று பல விதத்திலே ஹதீசுகள் நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. 36 வரை சொல்லப்படுகிறது. அதில் 8, 3, 11 என்பதும் இருக்கிறது. அதைத்தான் நாம் சொல்லுகிறோம். அது ரமலானுக்கென்று குறிப்பிட்டவைகள் அல்ல.
தராவி என்றாலே அந்த 8 ரக்காத்தை இங்கே கொண்டு வரக்கூடாது. எனவே நாம் சொல்லுகிறோம், தராவி 20 ரக்காத்தையும் தொழுகுங்கள், தஹஜ்ஜுத் 3 ரக்காத்தையும் தொழுகுங்கள், தஹஜ்ஜுத் 8 ரக்காத்தையும் தொழுகுங்கள், வித்ர் 3 ரக்காத்தையும் தொழுகுங்கள். எல்லாவற்றையும் சேர்த்து செய்ய வேண்டும் என்றுதான் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய நாம் முறைகளை நாம் சொல்லித் தருகின்றோம். சரி, 20 ரக்காத் என்பதற்கான ஆதாரம் என்ன? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்திலே 20 ரக்காத்தை தொழுக வைத்தார்கள். ரமலானுடைய மாதத்திலே 20 ரக்காத்தை தொழுக வைத்தார்கள் என்று முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபாவிலே இது இருக்கிறது. அன்னன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுஸல்லி ஃபீ ரமலான 20 ரக்அத்தன் வல் வித்ரன். முஅஜ்மல் கபீரிலேயும் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அதே போல ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஹரஜன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாத்த லைலத்தின் ஃபீ ரமலான். ஒரு நாள் ராத்திரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலிருந்து புறப்பட்டார்கள். ஃபஸல்லன்னாசு 24 ரக்அத்தன். மக்கள் எல்லாம் 24 ரக்அத்தை தொழுதார்கள். அதாவது ஃபர்து 4, 20 சுன்னத்து, தராவி 24 ரக்அத்தையும் தொழுதார்கள். வஅவுத்தர பி ஸலாத்தத்தின் 3 ரக்அத்தை வித்ரையும் தொழுக வைத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 24ஐயும் தொழுக வைத்தார்கள், 3ஐயும் தொழுக வைத்தார்கள் என்று ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இதிலே ஏற்கனவே ஒரு முறை சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவு நேரத்திலே தராவியை தொழுது கொண்டிருந்தார்கள். சஹாபாக்கள் எல்லாம் கூட்டமாக வந்தார்கள், பின்பற்றத் தொடங்கினார்கள். பாய் நிறுத்தப்பட்டிருக்கிறது, தலை மேல் பகுதியிலே நபி அவர்களுடைய தலை தெரிகிறது, தொழுகிறார்கள் என்று புரிகிறது. நபி அவர்கள் தொழுவதை பார்த்து மற்றவர்களும் சஹாபாக்களும் பின்பற்றி தொழுதார்கள். ரவுலா இங்க இருக்குதுன்னு சொன்னா, இது இந்த இடத்துல ஆயிஷாவுடைய வீடு இருக்குதுன்னா பக்கத்துல தான் இருக்குது, அங்க நின்றாங்கன்னா இங்க தெரியும். அப்படி பார்த்து தொழுக ஆரம்பிச்சாங்க. அப்படி மதீனாவில் பரவிருச்சு. ரமலான் மாசம் ரசூல்லா 2 தொழுகிறாங்க, நிறைய தொழுகிறாங்க, நாங்களும் தொழுதோம். அப்படியா, நாங்களும் வர்றோம். அடுத்த நாள் ஒரு பெரும் கூட்டம் கூடியது. 2வது நாள் பார்த்தா அதை விட பெரும் கூட்டம். 3வது நாள் அல்லது 4வது நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வரவில்லை. அடுத்த நாள் காலை சொன்னார்கள், உங்களுடைய செயலை பார்த்து நான் சந்தோஷப்படுகிறேன், ஆனால் இன்னி கஷீது அன் துஃப்ரல் அலைக்கும், அது உங்களுடைய ஆர்வத்தை பார்க்கும்போது உங்கள் மீது அது ஃபர்லாக்கப்பட்டு விடுமோ என்று நான் பயப்படுகிறேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ நமக்கு புரியுது ஏன் அதை தொடரவில்லை. அந்த தொழுகையை தொடர்ந்து தொழுக வைத்திருந்தால் அது ஒரு நிரந்தரமான சுன்னத்தாக ஆகியிருக்குமே என்று நாம் நினைக்கலாம். ஆனால் வஹி இறங்கக்கூடிய காலம் ஒரு கால் ஃபர்லாக்கப்பட்டு விடுமையானால் இந்த உம்மத்துகளுக்கு அது சிரமமாகி விடுமோ என்று பயந்துதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாஅத்து நடத்துவதை விட்டார்கள். இதனுடைய ரகசியம் என்ன என்பதை புரிந்து கொண்ட உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இனிமேல் இது போன்று வஹி இறங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை, நபி அவர்கள் சென்று விட்டார்கள். ஆகையினால இனி வஹி இறங்காது, அது ஃபர்லாக்கப்பட்டு விடும் என்ற பயம் இனி பயப்பட வேண்டிய தேவை இல்லை என்பதை புரிந்த அவர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தொழுகணுங்கிற மாதிரி எண்ணத்துல இருந்தார். ஒரு முறை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய ஆட்சி காலத்திலே மஸ்ஜித் நபவிக்கு வருகின்றார்கள். அப்போது ஒருவர் தொழுக வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்துல்லாஹ் இப்னு அப்துல் காரி என்பவர் தொழுக வைக்கிறார். ஒரு 2 பேர் இங்க இருக்காங்க, இன்னொருத்தர் அங்க தொழுக வைக்கிறார். அங்க 3 பேர் இருக்காங்க, 4 பேர், 5 பேர், இப்படியே குட்டு குட்டா நின்று தொழுதுட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்தாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இதை பார்த்துட்டு சொன்னாங்க,
வஜதன் நாஸ அவ்ஸாஅன் முத்தஃபர்ரிகீன், கூட்டம் கூட்டமா சின்ன சின்ன கூட்டமா பிரிஞ்சு கிடக்கிறாங்களே. லவ் ஜமஅது ஹாஉலாஇ அலா இமாமின் வாஹிதின், இவங்களை எல்லாத்தையும் ஒரே இமாமுக்கு கீழே ஒரே இமாமை பின்பற்றி தொழுகு வச்சா நல்லா இருக்குமே என்று நினைத்தார்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு. அதனுடைய வெளிப்பாடுதான் அமர உபையன் ஐ யுஸல்லிய பின்னாசி 20 ரக்அத்தன். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அக்ராஉஹும், சஹாபாக்களிலேயே அழகான முறையிலே கிராஅத் ஓதக்கூடிய உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹாஃபிஸாக இருந்தார்கள். அவர்களை அழைத்து காரியாகவும் இருந்தார்கள். நீங்கள் 20 ரக்அத்தை மக்கள் எல்லோருக்கும் நீங்கள் தொழுகு வையுங்கள் என்று சொன்னபோது, அப்படியா, சரி தொழுகு வைக்கின்றேன், ஆனால் இதுவரை இந்த நடைமுறை இல்லை. நடைமுறை என்று சொன்னால் இது போன்று எல்லாரும் சேர்ந்து ஒரே ஜமாஅத்தா தொழுகின்ற இந்த முறை இதுவரை இல்லை. இந்த முறை நீங்கள் கொண்டு வந்து விட்டீர்கள், அல்ஹம்துலில்லாஹ் நான் தொழுக வைக்கிறேன் என்ற கருத்தில் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று 20 ரக்அத்தை தொழுக வைப்பார்கள், 3 ரக்அத்து வித்ரை தொழுக வைப்பார்கள். இது 23 ரக்அத்து. இது தொடர்ந்து இப்படியே செய்து கொண்டிருந்தார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த காலகட்டத்தில் உடனடியாக செய்யவும் இல்லை. சஹாபாக்களிடத்திலே ஆலோசனை கலந்தார்கள், எல்லாரிடத்திலையும் கேட்டார்கள், யாரும் எதிர்க்கவில்லை. ஏன் எதிர்க்கவில்லை? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு அடித்தளமிட்டிருக்கிறார்கள், அதனுடைய வழியை காட்டி இருக்கிறார்கள், இடையிலே விடப்பட்டதற்கான காரணத்தையும் சொல்லி இருக்கிறார்கள். எனவே இது சுன்னத்துக்கு மாற்றமானது அல்ல, இது பிதஅத் அல்ல. அப்படியே பிதஅத் என்று சொன்னாலும் கூட இது நல்ல பிதஅத் என்று சொன்னாலே எல்லாமே பிதஅத் தான். நிஅமத்துல் பிதஅத்து ஹாதிஹி, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இது நல்ல பிதஅத் என்று சொன்னார்கள். நல்ல பிதஅத் என்றால் என்ன? இப்னு தைமியா குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் பின்பற்றணும்னு சொல்லக்கூடியவர்களுக்கு தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு இமாம் இப்னு தைமியா தன்னுடைய ஃபத்வாவுடைய கிதாபிலே எழுதியிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த பிதஅத்து அகராதியில் பிதஅத் என்று சொல்லலாமே தவிர ஷரீஅத் அடிப்படையில் அது பிதஅத் அல்ல. ஸலாத்துல் இஸ்திஸ்கா, மழை வேண்டி தொழுகை தொழுகின்றோம், சூரிய கிரணம் வருகின்ற போது தொழுகை தொழுகின்றோம், ரமலான் வருகின்ற போது தராவீஹை தொழுகின்றோம். இது சுன்னத்து தானே தவிர இது பிதஅத் அல்ல. உமர் அவர்கள் பிதஅத் என்று சொன்னது லுகத் அடிப்படையில் அகராதியின் அடிப்படையிலேயே தவிர ஷரியத்தில் அது பாவம் அல்ல, பிதஅத் அல்ல என்று இப்னு தைமியா எழுதி வைத்திருக்கிறார். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழியில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்படுத்திய ஒரு வழிமுறைதான் 20 ரக்அத் தராவீஹ் என்பது. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுக வைத்தார்கள். இது தொடர்ந்து நடந்து வருகிறது. அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படியும் சொல்லுகின்றார்கள், இன்னன் நாஸ யஸூமூன் வலா யுஹ்ஸினூன அன் யக்ரஉ அல் குர்ஆன். நோம்பெல்லாம் வச்சுக்கிறாங்க பொது ஜனங்கள், ஆனால் ஒழுங்கா குர்ஆனை ஓத தெரியறதில்லை. முறைப்படி தஜ்வீதோட ஒழுங்கா குர்ஆனை ஓத தெரியறதில்லை. ஃபலவ் கரஅத்தல் குர்ஆன பில்லைல், நீங்க ராத்திரியில குர்ஆனை ஓதி தொழுகு வச்சா நல்லா இருக்குமல்ல என்று சொன்னார்கள். இதன் அடிப்படையிலே தான் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கு ஏற்பாடு செய்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே சில இடங்களிலே சுருக்கமாக தொழுகை நடக்கும், சில இடங்களிலே கானு யக்ரஊன பிமிஈன். மிஈன் அப்படின்னு ஒரு வகை இருக்குது. ஆயத்துகள்ல நூற்றுக்கணக்கான ஆயத்துகள் உள்ள பக்கரா சூரா இருக்குது, ஆல இம்ரான் சூரா இருக்குது. இந்த மாதிரியான நீண்ட சூறாக்களை ஓதி தொழக்கூடியவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இது அடிப்படையிலே தான் சஹாபாக்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள்.
இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், சஹாபாக்களில் யாரும் எதிர்க்காத காரணத்தினால் எல்லோருடைய ஏகோபித்த முடிவு இஜ்மாஆக ஆகிவிட்டது. இந்த இஜ்மாவுக்கு மாற்றம் செய்வது கூடாது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மதுஹபை சேர்ந்த இமாம் ராஃபிஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், எல்லா சஹாபாக்களுடைய ஒட்டுமொத்த அபிப்பிராயம் என்னவென்று சொன்னால் தராவீஹ் என்பது 20 ரக்காஅத்து தான் என்பதை அவர்களும் பதிவு செய்கின்றார்கள். இதே அடிப்படையிலே தான் சஹாபாக்கள் எல்லோரும் இருந்தார்கள், தாபிஈன்கள் இருந்தார்கள், தபழ் தாபிஈன்கள் இருந்தார்கள். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 20 ரக்காஅத்து தராவீஹ் என்பதை கிதாபுல் ஆசார் என்ற அவர்களுடைய கிதாபில் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதி வபிஹி நஅஹுது, இதைத்தான் நாம் எடுத்திருக்கிறோம் என்று சொல்லுகின்றார்கள். அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மதுஹப் இதுதான். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 20 ரக்காஅத்து தான் என்பதை பதிவு செய்கின்றார்கள். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இன்னும் ஷாஃபியாக்கள் எல்லோருமே இந்த கருத்தை பதிவு செய்கின்றார்கள். மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கருத்தை இப்னு அப்துல் பர்ருல் மாலிகி அத்தம்ஹீத் ஒரு கிதாபு ஹதீஸ் கிரந்தத்தை எழுதியவர் இப்னு அப்துல் பர் அவர்கள். அந்த இப்னு அப்துல் பர் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஒரு சரியான கருத்து 20 ரக்காஅத்து என்பதுதான். இப்னு ருஷ்துல் மாலிகி, மாலிக் மதுஹபை சேர்ந்த இப்னு ருஷ்து பிதாயத்துல் முஜ்தஹித் என்ற கிதாபை எழுதியவர். அவர்கள் சொல்லுகின்றார்கள், எங்களுடைய இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 20 ரக்காஅத்தை உறுதிப்படுத்துகின்றார்கள் என்று பிதாயத்துல் முஜ்தஹித் என்ற கிதாபிலே அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். அப்ப மாலிக் மதுஹபும் 20 ரக்காஅத்து தான். அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சவுதியிலேயும் சரி, அக்கம் பக்கத்திலே இருக்கக்கூடிய நாடுகளிலேயும் பின்பற்றப்படுகின்ற ஹம்பலி மதுஹப், சொல்லப்போனால் சவுதி அரசாங்கம் ஹம்பலி மதுஹபின் படித்தான் தன்னுடைய இபாதத்துகளை, தன்னுடைய கொள்கைகளை, நடைமுறைகளை, பிரகடனங்களை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சட்டம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அஹ்மது பின் ஹம்பல் அவர்களுடைய மாணவர்களில் ஒருவர் இப்னு குத்தாமா அல் ஹம்பலி அவர்கள் அல் முக்னி என்ற கிதாபிலே அவர்கள் எழுதுகின்றார்கள், இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 20 ரக்காஅத்து தொழுவதைத்தான் வலியுறுத்தினார்கள். தராவி 20 ரக்காஅத்து, வித்ர் 3 ரக்காஅத்து. அந்த 3 ரக்காஅத்தை பிரித்தும் தொழுகலாம், சேர்த்தும் தொழுகலாம். பிரித்துன்னு சொன்னா 2 ரக்காஅத்தை தொழுது சலாம் கொடுத்துட்டு அப்புறம் 1 ரக்காஅத்து, இதுக்கும் வழிவகை இருக்கிறது. அல்லது 2 ரக்காஅத்துல அத்தஹியாத்துல உட்கார்ந்து ஹனபிகள் தொழுகிற மாதிரி எழுந்து தொடர்ந்து 3வது ரக்காஅத்தையும் பூர்த்தி செய்யலாம். ரெண்டுக்கும் வழி இருக்கிறது என்று அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மதுஹபை பார்க்கின்றோம். அப்போ நான் சஹாபாக்களுடைய காலத்தில் முழுவதுமாக எல்லோருடைய ஏகோபித்த கருத்து 20 ரக்காஅத்து என்பது. தாபீன்களுடைய காலத்திலேயும் இதே கருத்து, தபழ் தாபீன்களுடைய காலத்திலேயும் இதே கருத்து. சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய முன்னோர்கள், பின்னோர்கள், சலஃபுகள், கலஃபுகள், பெரும் முஹத்திஸீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், இவர்கள் பெரும்பாலானவர்களுடைய கருத்து 20 ரக்காஅத்து. 4 இமாம்களும் இதே கருத்தை தான் நடைமுறைப்படுத்தி இருக்கின்றார்கள். அஹ்மது பின் ஹம்பலுடைய மதுஹபின் படிதான் சமீப காலம் இப்ப வரைக்கும் ஹரம் ஷரீஃபிலே, ஹரமு மக்கா, ஹரமுல் மதீனா, எல்லா இடத்திலையும் 20 ரக்காஅத்தை தொழுது வந்தார்கள். கொரோனா வந்த உடனே எல்லாருக்கும் கொரோனா வந்துருச்சு, அமல்களையும் கொரோனா வந்துருச்சு, அமல்களையும் குறைவு ஏற்பட்டு போச்சு. அப்ப கொரோனா வந்த சமயத்தில் ஒரு தற்காலிகமாக ஒரு அவசரகால நடவடிக்கையாக 8 ரக்காஅத்து 10 ரக்காஅத்து இப்படி எல்லாம் இருந்துச்சு. சில இடங்கள்ல தொழுக முடியாத சூழ்நிலை எல்லாம் கூட ஏற்பட்டுச்சு. அந்த நேரத்திலேயும் 20 தொழுதவர்கள் இருக்கிறார்கள். இடைவெளி பரிமாறிக்க வேண்டும், மெயின்டைன் பண்ண வேண்டும் என்றெல்லாம் சொன்ன அது அடிப்படையிலே மாஸ்க் இது போன்ற சில நிர்பந்தங்கள் இருந்த சமயத்தில் 8ன்னு வந்துச்சு. அப்புறம் 10ன்னு ஆக்கினாங்க.
இப்பவும் 10 நிக்குது. இந்த 10 நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஷரியத் அல்ல, நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்ததல்ல, சஹாபாக்களோ தாபிஈன்களோ தபஉ தாபிஈன்களோ சொல்லிக் கொடுத்ததல்ல. தராவீஹ் என்பது 8 ரக்காத்தே கிடையாது, அது 20 ரக்காத்து தான். வேண்டுமானால் முவத்தா இமாம் மாலிக்கிலே இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கின்ற ஒரு ஹதீஸ் 36 ரக்காத்து தொழுதார்கள் மதீனாவாசிகள். இதுக்கு விளக்கம் என்னன்னு சொன்னா, மக்காவாசிகள் 4 ரக்காத்து தராவி தொழுவாங்க. தராவி என்ன ரெஸ்ட் எடுக்கிறது தானே, 4 ரக்காத்துக்கு பின்னால ஓய்வு எடுக்கிறது. 4 ரக்காத்து தொழுவாங்க, அப்புறம் தவாஃப், அப்போ ஒரு 2 ரக்காத்து, அப்புறம் 4 ரக்காத்து சும்மா ஏன் உட்கார்ந்து இருக்கணும், ஒரு தவாஃப் செய்வோம். தவாஃபுக்கு பின்னால ஒரு 2 ரக்காத்து, அப்புறம் ஒரு 4 ரக்காத்து, அப்புறம் தவாஃப், அப்புறம் ஒரு 2 ரக்காத்து. இப்படியே அவர்கள் 18 ரக்காத்தை தொழுவார்கள். 18 36 ரக்காத்து. இப்போ மக்காவில் இருக்கக்கூடியவர்களுக்கு தவாஃப் செய்யும் பாக்கியம் கிடைத்தது. மதீனா வாசிகள் சொன்னார்கள், எங்களுடைய முன்னோர்கள் 36 ரக்காத்தை தொழுதார்கள், அவர்களுக்கு தவாஃப் செய்யும் பாக்கியம் கிடைத்தது. தவாஃபினுடைய நஃபில் 2 ரக்காத்தை தொழுதார்கள், அதற்கு நமக்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டது இந்த மதீனாவிலே. எனவே தவாஃப் தான் முடியல, தொழுக முடியுமா இல்லையா? எனவே அந்த 36 ரக்காத்தையும் நாங்கள் தொழுகின்றோம் என்று சிலர்கள் 36 ரக்காத்தையும் தொழுதிருக்கின்றார்கள். அது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹதீஸாகவே பதிவு செய்கின்றார்கள். இந்த 36 ரக்காத் முடிஞ்சா அதிகமா தொழுவுங்க, 20 ரக்காத்தை விட அதிகமா தொழுவதற்கு முயற்சியுங்கள், யாரும் தடுக்கிறது இல்லை. ஜனங்க செய்யக்கூடிய அமல்களை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யாதீர்கள், புத்திசாலித்தனமான வேலை அல்ல. எந்த அளவுக்கு அதிகமாக அமல் செய்து சவாபுகளை அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தையும் அணுக்கத்தையும் பெற முயற்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ரமலானிலே முயற்சிக்க வேண்டிய நேரத்தில் அமல்களை குறைத்து பேசுவது, இதற்கு ஆதாரம் இல்லை என்று தட்டி பேசுவது, பிரச்சாரங்கள் செய்வது இது உகந்த செயல் அல்ல. ஆனால் கவனித்து எந்த விஷயமாக இருந்தாலும் கவனமாக இதை கையாள வேண்டும். ஷரியத் என்ன சொல்லுகிறது என்பதை கவனித்து பார்க்க வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் இதைத்தான் நமக்கு சொன்னார்கள். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு கான யுஸல்லி ஃபீ ரமலான 20 ரக்அத்தன் வ யூதிரு பி 3 பில் மதீனா. மதீனாவிலேயும் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு தொடர்ந்து இந்த வேலையை செய்து வந்தார்கள் என்று அத்தா இப்னு அபீ ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். அவர்கள் சொல்லுகிற வார்த்தை அத்ரத்துன் நாஸ. நாஸ் என்று சொன்னால் மனிதர்கள். மனிதர்கள் என்பது யார்? சஹாபாக்கள். அத்தா இப்னு அபீ ரபாஹ் ஒரு சிறந்த தாபி. இந்த தாபி அவர்கள் கவர்னராக கூட இருந்திருக்கிறாங்க. அந்த அத்தா இப்னு அபீ ரபாஹ் சொல்றாங்க, அத்ரக்து நாஸ வஹும் யுஸல்லூன 23 ரக்அத்தன் மஅல் வித்ரி. நான் சஹாபாக்களை கண்டேன், 20 ரக்அத்து தராவீஹையும் வித்ரையும் தொழுதார்கள் என்று தொழுகதை நான் கண்டிருக்கிறேன் என்று அத்தா இப்னு அபீ ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். இப்ராஹிம் அன்-நഖாஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிற போது, இன்னன் நாஸ கானூ யுஸல்லூன 5 தர்வீஆத்தின் ஃபீ ரமலான். சஹாபாக்கள் ரமலான் மாதத்தில் 3 தர்வீஹ்களை தொழுவார்கள், 5 தர்வீஹ்களை தொழுவார்கள். 5 தர்வீஹ் என்று சொன்னால் ஒரு தர்வீஹ் 4 ரக்அத், 5 தர்வீஹ் 20 ரக்அத், பி 5 தர்வீஆத். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலம் தொட்டு இது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதை இமாம் முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹதீஸனுடைய நல்ல விரிவுரையை தரக்கூடிய முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுகின்றார்கள், அஜ்மஅத்தி ஸஹாபத்து அலா அன்ன தராவீஹ 20 ரக்அத்தன். தராவீஹ் 20 ரக்அத் என்பதற்கு எல்லா சஹாபாக்களுடைய யோகோபித்த கருத்து உண்டு. ஃபசார இஜ்மாஅன் லிமா ரவல் பைஹகி பி இஸ்னாதின் ஸஹீஹின் ஐ யஃப்தஹூன அலா அஹ்தி உமர வ உஸ்மான வ அலியின் வ பில் இஜ்மாஇ அல்லதி வகஅ ஃபீ ஸமனி உமர்.
பைஹக்கி அவர்கள் சரியான சனதை கொண்டு அறிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் பின்பற்றப்பட்டது மட்டுமல்லாமல் எல்லா சஹாபத்துகளுடைய ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் அது தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வருகிறது என்று முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலம் முடிந்து உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலேயே இதைத்தான் தொடரப்பட்டது. இதே போன்று எந்த அளவுக்கு என்று சொன்னால், நூற்றுக்கணக்கான ஆயத்துக்களை எல்லாம் ஓதி தொழுக வைக்கின்ற நேரத்தில் சஹாபாக்களிலே சிலர்கள் முத்தகீன அலா இஸிய்ஹிம் அவருடைய அசாவின் மீது ஊண்டி கொண்டு பிடிப்பார்கள், நிற்பாங்க. ரொம்ப நேரம் நிற்க முடியலன்னு சொன்னா அசாவை வச்சு ஊண்டிக்கிட்டு நிற்பாங்க. மின் ஷித்தத்தி கியாமிஹி, நீண்ட நேரம் நின்று தொழுகின்ற காரணத்தினால் கால் கடுக்க நிற்க முடியல, ஊன்றுகோல் வைத்துக் கொள்ளுவார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலே அதிகம் அமல் செய்வதற்கு முயற்சித்தவர்கள் இவர்கள் எல்லாம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் இதே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதை போன்று தங்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட எல்லா இடத்திலேயும் அவர்கள் ஆணை பிறப்பித்தார்கள். எல்லா இடங்களிலேயும் எல்லா மஹல்லாக்களிலேயும் 20 ரக்காத்தை தொழுக வையுங்கள் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆணை பிறப்பித்தார்கள் என்ற வரலாற்றையும் பார்க்கின்றோம். ஆக ஹலீஃபாக்கள் 4 பேர், 4 ஹலீஃபாக்களுடைய காலத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் இந்த பிரச்சனை எழவில்லை. அவர்கள் ஆட்சி செய்த 2.5 ஆண்டு காலங்களில் இதை பற்றி கவனிப்பதற்கான அவகாசம் இல்லை. ஆனால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு எந்த உமருடைய நாவிலே இறைவன் பேசுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ, எவர்களுடைய கருத்துக்கு தோதுவாக பல ஆயத்துகள் இறங்கி இருக்கின்றனவோ, அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய உள்ளத்திலே உதித்த ஒரு கருத்து, எல்லாரையும் ஒரே இமாமுக்கு கீழே அவர்களை ஒன்று சேர்த்து அவர்களை ஜாமிஉல் குர்ஆன் என்பது இதற்குத்தான், ஒரே இமாமுக்கு கீழே தொழுக வைப்பது என்று ஆசைப்பட்டார்கள். அதை நடத்தினார்கள். ஜாமிஉல் குர்ஆன் காமிலுல் ஹயாஇ வல் ஈமான் யாருக்கு சொல்லுவது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தான் சொல்ல வேண்டும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லுகின்றோம் என்று சொன்னால் ஒரே கிராத்தில் மக்களை ஒன்று திரட்டியவர்கள் என்ற கருத்தை சொல்லுகின்றோம். ஆனால் இந்த தராவீஹிலே மக்களை மெம்பர் மெஹராவுக்கு முன்னாலே கொண்டு வந்து ஒன்று சேர்த்தியவர்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். எனவே நாம் இந்த சுன்னத்தை பின்பற்றுகிறோம். இது சுன்னத்து தான், இது பித்அத் அல்ல. ஏன்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு பின்னாலே நிறைய கருத்து வேறுபாடுகளை நீங்கள் காண்பீர்கள். அப்படி கருத்து வேறுபாடுகள் வருகின்ற போது நீங்கள் என்னுடைய கலீஃபாக்கள் அலைக்கும் பி சுன்னதி வ சுன்னத்தில் குலஃபாஇர் ராஷிதீனல் மஹ்தியீன், நேர்வழி காட்டப்பட்ட 4 கலீஃபாக்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றுங்கள். தமஸ்ஸகு அலைஹா வ அல்லு அலைஹா பின் நவாஜிதி, அதை பற்றி பிடியுங்கள், கடைவாய் பற்களால் நீங்கள் கடித்து பிடியுங்கள், விட்டுவிடாதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ் ஏதோ பலகீனமான ஹதீஸ் என்று தட்டிவிட்டு போற மாதிரி இல்ல. 22 சஹாபிகள் இந்த ஹதீஸை அறிவித்திருக்கிறார்கள். நல்ல வலுவான ஹதீஸ். எனவேதான் நபி அவர்களுடைய சுன்னத்தும் கலீஃபாக்கள் காட்டிய சுன்னத்திலேயும் வித்தியாசம் நாம் பார்ப்பதில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு காட்டிய இந்த வழிமுறை தான் சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய வழிமுறை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புகாரியினுடைய விரிவுரையாளர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்களே, ஃபீ ரமலான் வ கைரிஹி, ரமலானிலேயும் ரமலான் அல்லாத காலங்களிலேயும் அவர்கள் தொழுக வைத்தது 11 ரக்காத்து என்பதற்கு இமாம் கிர்மானி அவர்கள் சொல்லுகின்றார்கள், இத்தஃபகு அலா அன்னல் முராத பில் கியாம் ஸலாத்து தராவி. அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமு ரமலான் என்று எங்கே வந்திருக்கிறதோ அதற்கு தராவி தொழுகை என்று பெயர் என்று கிர்மானி சொல்லி இருக்கின்றார்கள். இரவு தொழுகை என்பது எங்கே வந்திருக்கிறதோ அதற்கு தஹஜ்ஜுத் என்று பெயர் என்று புகாரியினுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். நிறைய சொல்ல வேண்டிய விஷயங்கள். இமாம் ராஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், மாலிக் இப்னு யஸீத் இப்னு ரூமான்
அவருடைய கருத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 ரக்காத்து தொழுதார்கள் என்று சாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற கருத்து. இப்படி பலருடைய கருத்துக்களும் இருக்கின்றன. நேரம் அதிகமாகிவிட்டது. புரியக்கூடியவர்களுக்கு இது போதும் என்று நினைக்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, நீங்கள் 8 ரக்காத்தை விட்டுவிட்டு 20 ரக்காத்துக்கு வாருங்கள் என்று நாம் யாரையும் கூப்பிடுவது நோக்கமல்ல. சந்தேகங்கள் எழுந்து விட்டன. சுன்னத்துல் ஜமாஅத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு மக்காவிலேயே இப்படி செய்கிறாங்களே, மதீனாவிலேயே இப்படி செய்கிறாங்களே, நம் மக்காவும் மதீனாவும் ஒரு ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கிறது. வேற வழியில் நிர்பந்தம் இல்லைன்னா அவன் சீட்டு கிழிஞ்சிரும். ஏதாவது மாற்றமா செஞ்சாங்கன்னு சொன்னா அவ்வளவுதான். மக்காவுக்குள்ள பலஸ்தீன்களுக்கு துவா செய்யக்கூடாது, மதீனால வேணா செஞ்சுக்கணும். தான் நடைமுறையில் இருந்துட்டு இருக்கு. நம்முடைய சொந்தங்கள், நம்முடைய உறவுகள். இது என்ன நாடு? இது என்ன ஷரியத்? இது என்ன ஒற்றுமை? இது அடிச்சு துவைச்சான யாரு வந்து கேட்டாங்க? யார் குரல் கொடுத்தார்கள்? யூதர்களுக்கும் நசாராக்களுக்கும் நாட்டை தாரை வார்த்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் இஸ்லாமை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இவர்களை பின்பற்றி நம்முடைய தீனை நாசமாக்க வேண்டுமா? சிந்தித்து பாருங்கள். எனவே நமக்கு குர்ஆன் இருக்கிறது, ஹதீஸ் இருக்கிறது. இந்த குர்ஆன் ஹதீஸுடைய விளக்கங்களை சொல்லி தந்த இமாம்கள் இருக்கிறார்கள், சட்டங்கள் இருக்கின்றன. வேற எங்கும் நாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. எனவே 20 ரக்காத்து தராவீஹ் என்பதை உறுதியாக நம்புங்கள். இதிலே ஒரு சிறிஞ்சிற்றும் சந்தேகம் நமக்கு வந்துவிட வேண்டாம். வேண்டுமானால் அதிகமாக ஆக்கிக் கொள்ளுங்கள், ஆனால் குறைக்க கூடாது. இதுதான் நம்முடைய சுன்னத்துல் ஜமாஅத் சொல்லக்கூடிய நடைமுறை. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா புரிந்து அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தருவானாக. ரப்பனா தகப்பல் துஆனா إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. صل على النبي سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله على محمد صلى الله على محمد يا رب صل عليه.